லெபனானின் தரைவழி தாக்குதலை இஸ்ரேல் தொடங்கியதால் போர் பதற்றம் உச்சமடைந்துள்ளது. லெபனான் மீதான இஸ்ரேல் தாக்குதலில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 1000 கடந்துள்ளது. லெபனான் மீதான தாக்குதலை நிறுத்தவும் மத்திய கிழக்கில் பதற்றத்தை தவிர்க்கவும் வேண்டும் என்று ஐநா தொடங்கி சர்வதேச அமைப்புகளும் உலக நாடுகளும் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றன. இந்நிலையில் லெபனானின் சில குறிப்பிட்ட பகுதிகளை குறிவைத்து தரைவழி தாக்குதலை தொடங்கிவிட்டதை இஸ்ரேல் ராணுவம் உறுதி செய்துள்ளது. இஸ்ரேல் அரசியல் குழுவின் முடிவுக்கு இணங்க தெற்கு லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா பயங்கரவாத இலக்குகள் குறித்து உளவுத்துறை அளித்த நம்பகத்தகுந்த தகவலின் அடிப்படையில் துல்லியமான இலக்குகளை குறிவைத்து தரைவழி தாக்குதல்களை தொடங்கியுள்ளதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. வடக்கு இஸ்ரேலில் உள்ள இஸ்ரேலிய மக்களுக்கு நீண்ட கால அச்சுறுத்தலாக உள்ளதால் இந்த தரைவழி தாக்குதலில் அண்மையில் இராணுவ பயிற்சி அளித்து தயார்படுத்தப்பட்ட வீரர்கள் களமிறக்கப்பட்டுள்ளனர். இஸ்ரேலிய விமானப்படை மற்றும் பீரங்கி படைகள் களத்தில் இராணுவ வீரர்களும் பக்கபலமாக இருக்கும் என்று இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. இந்த தரைவழி தாக்குதலுக்கு ஆபரேஷன் நார்த்தன் ஆரோஸ் என பெயரிடப்பட்டுள்ளது.